இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் பிட்வீன் பீப்புள் அண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் அண்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ். இப்போ இன்ஃப்ளூயன்சஸ் சோஷியல் மீடியாவில் இருக்க இன்ஃப்ளூயன்சஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மெடிக்கல் சம்மந்தமாக இல்லாதவங்கள, அவங்க ஒரு டாக்டரோ இல்லை மெடிக்கல் ஃபீல்டில் இல்லாதவங்கள ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் மூலியமாக அவங்கள டெவலப் பண்ணி விடுறாங்க. அப்போ அந்த 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 சுச்சுவேஷன் என்ன, யார் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா பீப்புள்ஸ் தான், காமன் பீப்புள்ஸ் பாதிக்கிறாங்க. அவங்க சொல்கிற விஷயத்த அப்படியே நம்புறாங்க. அவங்க ஒருத்தவங்க சொல்கிறாங்க ஓப்பனாக, நான் 15 டேஸில் டயபெட்டிக்கை சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 30 டேஸில் ஆல் டைப் ஆஃப் கேன்சர் என்ன ஸ்டேஜஸில் இருந்தாலும் நான் சரி பண்ணுவேன்னு சொல்கிறாங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, காமனாக யூடியூப்பில் சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ போடுறவர் என்ன பப்ளிஷ் பண்ணுறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ட்ரிங்க்ஸை குடிங்க, இந்த இதை குடிங்க, அதில் என்ன கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் இருக்குன்னு தெரியல அவங்களுக்கு. அது இவ்வளோ டோசேஜ் தான் எடுக்கணும், அதுக்கு மேலே போச்சுன்னா அது சைட் எஃபெக்ட்ஸ். எந்த மெடிசனாக இருந்தாலும், இப்போ லிவிங் ஆர்கானிசம் சம்மந்தமான ஒரு விஷயம், இதில் ஒரு சைட் எஃபெக்ட் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் யாரை கொஸ்டின் பண்ண முடியும்? ஒரு கொஸ்டின் பண்ண முடியுங்களா உங்களால்? ஒரு கேஸ் போட முடியுமா? ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு ஆப்ரேஷன் கேஸ் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல் மேலே சீல் வைக்கணும்னு போராடுறீங்க. ஒரு பர்சனை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு டாக்டராக ப்ரமோட் பண்ணுறீங்க. நீங்களே எதுவுமே படிக்காத ஒரு பர்சன், 10th or 12th எதுவுமே படிக்காத ஒரு பர்சனை நீங்கள் டாக்டராக ப்ரமோட் பண்ணுறீங்க. அவர் சொல்கிற விஷயத்துக்கு பார்க்கறதுக்கு 1 million ஃபாலோவர்ஸ் வச்சு ஃபாலோ பண்ணிட்டு அந்த விஷயத்தை கேட்குறீங்க, என்ன அட்ரஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இதுவுமே படிக்காதவங்க ஒரே விஷயத்துல என்ன நினைக்கிறாங்க, நான் சித்த வைத்தியம், நான் பாரம்பரிய வைத்தியம் அப்படின்னு வந்துடுறாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு பாரம்பரிய வைத்தியம்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஒரு ரூல்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதாவது இந்த புக்ஸ் எல்லாம் நீங்க படிச்சிருக்கணும். இந்த புக்ஸ்ல நாங்கள் ஒரு கொஷின்ஸ், ஒரு டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி நம்ம கொஷின் கேட்போம். அதில் நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா தான் நாங்கள் பாரம்பரிய வைத்தியம் கார்டு கொடுப்போம் அப்படின்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரூல்ஸ் இருக்கு. இது யாருமே ஃபாலோ பண்றது கிடையாது. அந்த மாதிரி ஃபாலோ பண்றவங்க இல்லை ஆயுஷ்ல படிச்சிருக்க டாக்டர்ஸ் கிட்ட போங்க தயவு செஞ்சு. இல்லை நான் ஒரு பாரம்பரிய வைத்தியர் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கவங்க கிட்டயோ இல்லை எதையும் நாட்டு மருந்து கடையில ஒரு 10th முடிச்சவங்க வைக்கிறாங்க நாட்டு மருந்து கடை. ஒரு நார்மலா ஒரு அலோபதி மெடிக்கல்ஸ் வைக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்க டிஃபார்ம் ஆச்சு முடிச்சிருக்கணும். WHO ரூல்ஸ் ஆஸ் பர் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் படி. இது எதையுமே இல்லாம ஒருத்தவங்க நாட்டு மருந்து கடை அதுல ஆயுஷ் மெடிசன்ஸ் ஃபுல்லா சேல் பண்றாங்க. எப்படி ஒருத்தங்க 10th முடிச்சவங்க எப்படி ஒரு பேஷண்ட்டை இந்த மெடிசன்ஸ் ஆஸ் பர் டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி எதுவுமே இல்லாம இந்த மாதிரி ஃபாலோ பண்றேன். அந்த மாதிரி விஷயத்துல யாரையும் நம்பாதீங்க. வெல் எஜுகேட்டட், வெல் நோன் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி மட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்க. இன்ஃப்ளூயன்சஸ் தயவு செஞ்சு, பீப்புள்ஸ் உங்களை நம்புறாங்க முழுசா, அதை நீங்க கரெக்டா அவங்களுக்கான ரெகக்னேஷன் பண்ணுங்க. பீப்புள்ஸ் நீங்களும் தான். தயவு செஞ்சு யாரு ஒரு எஜுகேட்டடான டாக்டர்ஸ் கிட்ட போங்க. தேவையில்லாத ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை வருது, அந்த மாதிரி பிரச்சனை வருது, நீங்க பிளேம் பண்றதுல எந்த யூஸ்மே கிடையாது. தேங்க்யூ.